தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தோட தொடக்கம் கொஞ்சம் மந்தமாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் 2025 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மகத்துவத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமைய போகுதுங்க. ராசிக்கு 10ல் இருந்த கேது பகவான் 9வது இடத்துக்கு போறாரு. அர்த்தாஷ்டமத்தில் இருந்த ராகு உங்களுக்கு 3வது இடத்துக்கு வராரு. அதற்கு அடுத்தது 3ல் மறைஞ்சிருந்த சனி பகவான் 4வது இடத்துக்கு போறார். அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குதேன்னு சொல்லி தனுசு ராசிக்காரர்கள் மனசுல ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருந்தது. பட் கவலையே பட வேணாம். ஏன்னா அர்த்தாஷ்டமத்தில் சனி அமரக்கூடிய நேரம் உங்களுக்கு முக்கியமாக உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6வது இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு இந்த வருஷத்தில் பயிற்சி ஆகிறார். மே மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி ராசியே பார்க்குறார். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு சமசப்தம பார்வையா 7ஆம் இடத்து பார்வையா ராசியை பார்க்கும்போது ஒரு பெரிய தெளிவும் தன்னம்பிக்கையும் துணிச்சலோடும் பல முக்கிய காரியங்களை எடுத்து அதில் சாதிக்கக்கூடிய வருடமாக 2025 வருஷம் தனுசு ராசிக்கு இருக்க போகுது. குறிப்பாக வேலை, பட்டம், பதவி, புகழை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு வரும். அரசியல் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு புதிய பட்டம் வருது, பதவி வருது, பேர் வருது, புகழ் வருது. வேலையில் டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த பீரியடில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சே தீரும். படிச்சுட்டு வேலையே கிடைக்கல எங்களுக்கு நினைச்சிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். தொழிலில் முதலீடு போட்டு பெரிய லாபம் பார்க்காதவர்களுக்கு ஒரு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். 100 ரூபா முதலீடு பண்ணோம் 1000 ரூபா வந்துச்சுன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி கடந்த ஒரு 3 வருடம் தனுசு ராசிக்காரர்கள், 3 வருஷம் இல்லைங்க, 7.5 சனி ஆரம்பிச்சது முன்னாடி 7.5 சனி முடிஞ்சு கூட ஒரு பெரிய மாற்றம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர்களுக்கு எல்லாம் இறைவனுடைய அருளோடு ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை நீங்கள் எல்லாரையும் கேட்டு பாருங்க, எல்லாம் இருக்கும். அரிசி இருக்குங்க, பருப்பு இருக்குங்க, அறுசுவையோட சாப்பாடு இருக்குங்க. ஆனால் வீட்டில் ஏதாவது ஒரு மன உளைச்சல், ஒரு கஷ்டம், ஒரு சங்கடத்தோடவே போச்சு லைஃபு. இந்த 6-7 வருஷமாவே அப்படி தாங்க இருக்கு. நான் நல்லா இருந்தால் பிள்ளைய நினைச்சு வருத்தப்படுறேன், பிள்ளை நல்லா இருந்துச்சுன்னா மனைவி நினைச்சு வருத்தப்படுறேன், மனைவி நல்லா இருந்தால் பேர குழந்தைகள் நினைச்சு வருத்தப்படுறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ரூபம். அல்லது பெண்களாக இருந்தால் கணவரை நினைச்சு வருத்தப்படுறேன், உறவுகளை சார்ந்து வருத்தப்படுறேன், இப்படி தான் பேசிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த வழிகள் எல்லாமும் இறைவனுடைய அருளோடு உங்களுக்கு தீரப்போகுது. தனுராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியாக இருந்த சனி பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உட்கார்றார். 2-3 கூடிய கிரகம் 4வது இடத்துல வர்றதுனால இறைவனுடைய அருளோடு பெரிய மாற்றங்கள் எல்லாமும் ஏற்படும். நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்படும், ஊர் மாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றம் வரும், சொத்து பத்தெல்லாம் நிறைய சேரக்கூடிய ஒரு காலம். இந்த பீரியட்ஸில் பழைய வீட்டெல்லாம் ரெனோவேட் பண்ணுறவங்க 4ல் சனி இருக்கும் பட்சத்தில் ரெனோவேட் பண்ணுவீங்க. வேறு ஒரு பழைய வீடை விற்றுட்டு புது வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அந்த கனவுகள் கூடி வரும். பூர்வீக ஊரில் ஏதாவது ஒரு வீடு கட்டி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமும் வெற்றி அடையும். தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் தொழில் லாஸ்ட் 1.5 வருஷத்தில் அலைச்சலாக இருக்குன்னு நினச்சவங்க, அல்லது இந்த 1.5 வருஷத்தில் தொழிலில் ஆரம்பித்து அதை முடிக்க முடியாத பல விஷயங்கள் எல்லாமுமே விரைந்து முடிப்பீர்கள். குறைபட்ட கட்டடம் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடும். 2025 பால் காசு நீங்கள் குடி போயிடுவீங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி தான். குறிப்பாக கல்யாணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் திருமணம் கூடி வந்தே தீரும். மேக்கு அப்புறம் உங்களுக்கு குரு பலன் வருதுங்க, கல்யாணம் தானாக நடந்துடும். லவ்வர்ஸ்லாம் யாராவது மனுஷர் பயத்தோடவே சண்டை சச்சரவோடவே இருந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த 4 மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் உங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னாங்களோ அவங்களே உங்களை சேர்த்து வச்சுருவாங்க. பிரிஞ்சு வாழ்ந்த தம்பதியர்களுக்கு ஒற்றுமையாக ஒன்றா சேர்ற வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி உடல் நலத்தில் பல்வேறு சிக்கல்களை கொடுத்தது. தனுசு ராசிக்காரர்களாக ஆண் இருந்தால் அவங்க மனைவிக்கு பிரச்சனை, மனைவி இருந்தாங்கன்னா ஆம்பளைக்கு பிரச்சனை, இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்தது. அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறி அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் தெளிவும் ஏற்படக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக 3வது நபர்களால் இருந்து வந்த அச்சுறுத்தல்களும் அழுத்தங்களும் மாறும். நம்பி பேசுகிறவங்களாம் துரோகம் பண்ணிட்டாங்க, நம்ம கூட இருந்தவங்கெல்லாம் நமக்கு அகெயின்ஸ்ட் ஆகிட்டாங்க, நம்ம வளர்ச்சி யாராலையும் பொறுக்க முடியல அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் நினைச்சீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு இணக்கமாவார்கள், நண்பர்களாக மாறுவார்கள். புதிய தொழில் தொடங்குவீர்கள், புதிய வாகனம் வாங்குவீங்க, புதுசாக சொத்து பத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பூர்வ புண்ணியத்தில் பல்வேறு இருந்த தடைகள் எல்லாமே விலகும். அங்கும் பங்காளி உறவுகள் எல்லாமும் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளை தருவார்கள். அப்பாவளி சார்ந்த சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக வரக்கூடிய நிலைகளை தரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கடவுள் அருளோடு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு காலம். 6ல் குரு வந்ததுலேருந்தே ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருந்தது தனுசு ராசிக்கு. உடம்புல ஏதாவது ஒன்று போனால் ஒன்று சில பேர் அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பீங்க, சில பேர் மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் தூங்குறீங்க இன்ன வரைக்கும். பல பேருக்கு டாக்டர்கிட்ட போய் எத்தனையோ ஸ்கேன் எடுத்தால் கூட எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி வழியோடவே இருந்தீங்க. எல்லாம் இருக்குங்க, காசு இருக்குது, பணம் இருக்குது, பங்களா இருக்குது, அந்தஸ்து இருக்குது, ஆனால் சுகம் மட்டும் இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்புல இருந்துகிட்டே இருந்ததுன்றவங்களுக்கெல்லாம் மே மாதத்துக்கு அப்புறம் உடல் சூப்பராகிடும். உடல் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும், மன ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும், மனசில் இருந்த குழப்பம் சரியாகும், பதட்டம் சரியாகும், பயம் சரியாகும். அதே மாதிரி தூக்க மாத்திரை போட்டு நான் தூங்குறேங்க அப்படின்றவங்கலாம் நிம்மதியாக தூங்கக்கூடிய சூழல்களை சந்தோஷமாக தூங்குவீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கடவுள் தரப்போகிறார்.
கொடுக்கல் வாங்கல உங்கள்கிட்ட பணம் வாங்கி கொடுக்காதவங்கலாம் கொடுப்பாங்க. நீங்கள் யார்ட்டையாவது வாங்கி கொடுக்க முடியாமல் இருந்துச்சுன்னா அதை திரும்ப கொடுப்பீங்க. கூட்டுத் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். போன 3 வருஷமா யார் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணியிருந்தா கூட அது லாஸ் ஆகிருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்கள் கையில் புடி இருந்து நீங்கள் ஜெயிப்பீங்க. 9ல் கேது வர்றதுனால தகப்பனார் வழி விஷயங்களில், தகப்பனார் வழி உறவுகள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் முன்னாடி சொல்லியிருப்பேன். தகப்பனார் ஸ்தானத்துக்குரிய கிரகம் 9ல் கேது வர்றதுனால மட்டும் தகப்பனாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 9ல் கேது சூரியன் வீட்டில் வரும் பட்சத்தில் அப்பாவோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்பாவோட கருத்து வேறுபாடுகள் தேவையில்லை. அவங்க எது சொன்னாலும் விட்டு கொடுத்து போங்க இந்த பீரியடில். அப்படி இல்லைன்னா தாய் தந்தையர்கள் தகப்பன் பிள்ளை பிரிஞ்சு வாழக்கூடிய நிலை ஏற்படும். சொந்த ஊரை விட்டு வெளியில் போவீங்க, சொந்த மாநிலத்தை விட்டு வெளியே போவீங்க, சொந்த நாட்டை விட்டு வெளியே போவீங்க. அல்லது வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சூப்பர் பீரியடா இருக்கும். ராகுகேது பெயர்ச்சிக்கு பிறகு அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சரியான பீரியட். இந்த பீரியடு வேற்று மொழி பேசக்கூடியவர்களால் ஆதாயங்கள் ஏற்படும். அதாவது புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களால் ஒரு நல்ல பாசிட்டிவான பலன்கள் எல்லாமும் உங்களுக்கு கிடைக்கும். 2வது 10ல் இருந்த கேது 9ல் விலகிறதுனால லாஸ்ட் 1.5 வருஷமா உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, அர்ப்பணிப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடையாது. எல்லாம் இருந்து கூட தகுதியான இடத்துல நம்மளை உட்கார வைக்கல கடவுள் நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக புதிய பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், பொறுப்பு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பெரிய விதமான ஒரு அந்தஸ்து கௌரவத்தையும் இறைவன் ஏற்படுத்துவார். அது எல்லாமும் உங்களுக்கு ஒரு பெரிய சாதகமான சூப்பரான பலனை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றம் வரும். நிறைய பணங்காசு உங்களுக்கு கடவுள் 2025ல் கொடுப்பாருங்க. அதை சுபவரயமாக மாற்றணும். நீங்கள் நல்ல காரியத்திற்கு 10 ரூபா செலவு பண்ணுங்க. அந்த காரியம் உங்களுக்கு இன்னும் பல மடங்கு வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுளுடைய அனுகூலமும் இறைவனுடைய அருளோடும் இந்த வருஷம் ரொம்பவே ஒரு சூப்பரான வருஷமா இருக்கு. இந்த வருஷத்தை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தணுன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். முதல் பாதியில் மட்டும் கொஞ்சம் நிதானம், எச்சரிக்கை, கவனம் தேவை. எதில் கவனமா இருக்கணும்னா 4ல் அர்த்தாஷ்டமத்தில் சனி பகவான் வரும்போது தாய் வழி சார்ந்த விஷயங்கள்லையும் கவனம். அம்மாவோட விட்டு கொடுத்து போகணும். அம்மா எது பேசினாலும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். அம்மாகிட்ட எதிர்த்து பேசுகிறதோ அவங்கள விமர்சனம் பண்ணுறதோ அந்த மாதிரி தயவு செஞ்சு வேணாம். அப்படி இல்லைன்னா தாய்க்கும் பிள்ளைக்கும் ஆகாது. ஒரு வீட்டில் இருக்க விடாது. அல்லது வீட்டுக்குள்ளே போயிட்டாலே ஏண்டா வந்தோம் அப்படின்ற கூடிய எண்ணத்தையெல்லாம் அது ஏற்படுத்தும். அதில் கவனம். வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் கவனம். வண்டியெல்லாம் போகும்போது ஜாகிரதையாக போயிட்டு வாங்க. இரவு நேர பயணங்களை தடுங்க. அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது போனீங்கன்னா கொஞ்சம் வண்டி ஓட்டும்போது டயர்டாக இருந்தால் கூட கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இது மட்டுமே இருந்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சூப்பரான வருஷமாக உங்களுக்கு 2025ல் இருக்க போகுது. எந்த வழிபாடுகளை செய்தால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு சுபிக்ஷமானதாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது குரு பகவான். குருனாலே சிவபெருமான் தான். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமான் கோவிலில் பஞ்சமி திதி எப்போ வருதோ அந்த திதி அன்னைக்கு சிவபெருமானை மனமுருக பிரார்த்தனை பண்ணி வழிபட்டுட்டு வாங்க. அப்படி பஞ்சமி திதி அன்னைக்கு எங்களால் போக முடியலன்னா தப்பு கிடையாது. சோமவாரத்தில் திங்கக்கிழமை அன்னைக்கு போயிட்டு எம்பெருமான் சிவபெருமானை நீங்கள் வழிபட்டு விட்டு வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தே தீருங்க. மற்றும் ஒரு அழகான தருணத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.